வெல்கம் பேக் டு சாய் ஸ்விம் ஸ்டிச்சிங். ஆரி ஒர்க்கை விட இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக ஸ்டிச் பண்ண முடியும். லேஸும் சின்ன சின்ன பீட்ஸையும் வச்சு இந்தளவுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். இதை எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். சிம்பிளாக ஈஸியாக ஆரி ஒர்க்கை விட இது ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்க டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே போல் நீங்களும் ஸ்டிச் பண்ணி போட்டு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இதை எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ஸ்லீவில் நார்மலாகவே இந்த பூ டிசைன் வந்து இருந்துச்சு. பார்டில் இந்த பூ டிசைனில் லேஸை வச்சு அட்டாச் பண்ணால் ப்ளைனாக இருக்கும். அதனால் அந்த ப்ளவுஸோட கலரில் 2 இன்ச் அகலம் 2 இன்ச் நீளத்தில் இந்த மாதிரி ஒரே சைஸில் ஸ்கொயர் பீஸ் ஒன்று கட் பண்ணி கை சுற்றளவு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துலேருந்து இந்த பீஸை வச்சு நான் ஜாயின் பண்ணேன். 2 சைடுமே இதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் பூ டிசைன் வந்து மறைக்காத அளவுக்கு இந்த 2 பூவுக்கும் நடுப்புற இந்த ஸ்கொயர் பீஸ் வர மாதிரி டைமண்ட் ஷேப்பில் இந்த பீஸ் வர்ற மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே கீழே 2 சைட்லையுமே நான் இதை வச்சு அட்டாச் பண்ணுறேன். இந்த பார்டுனால காப்பர் கலரில் இருக்கிறதுனால வேறு ஏதாவது டிசைன் பண்ணால் பளிச்சுன்னு தெரியாது. அதனால் ப்ளவுஸ் மெட்டீரியலில் இந்த ஸ்கொயர் பீஸ் கட் பண்ணி நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரியே மேல் பக்கமும் அந்த பூவுக்கு சென்டரில் மேல் பக்கமும் இந்த ஸ்கொயர் பீஸ் வச்சு நான் அட்டாச் பண்ணுறேன். எப்படி நான் மடிக்கிறேன், எப்படி வச்சு அட்டாச் பண்ணுறேன் அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஸ்லீவில் என்ன மாடல் வந்திருக்கு, அதுக்கு என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையாக யோசித்தாலே உங்களால் அழகாக டிசைன் பண்ண முடியும். இது ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஆரி ஒர்க் ப்ளவுஸை விட இது ரொம்பவே அழகாக இருந்தது. ரொம்ப கஷ்டம் இல்லை, ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். ரொம்ப கழுத்து வலிக்க ஆரி போட்டு பீட்ஸ் எல்லாம் நீங்கள் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஜாயின் பண்ணது போக பேலன்ஸ் இருக்க எக்ஸ்ட்ரா பீசஸை நான் இப்போ எப்படி கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறேனோ அதே போல் நீங்களும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதில் நம்ம ஜாயின் பண்ண அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் வெளியில் தெரியாத அளவுக்கு லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். நான் காப்பர் கலரில் லேஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த லேஸை வச்சே நான் இதில் அட்டாச் பண்ணிக்கிறேன். கை சுற்றளவு எந்த இடத்துல முடியுதோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் வந்து உள்பக்கம் தான் இருக்கும். அதனால் அந்த இடத்துக்கு நீங்கள் லேஸ் வேண்டியதில்லை. மேலே கீழே 2 சைடுமே இந்த லேஸ் வச்சு அட்டாச் பண்ணுங்கள். டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன். இப்போ நான் எப்படி பீட்ஸ் எடுத்து இதில் அட்டாச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஒவ்வொரு டைமண்ட் ஷேப்லேயும் 3 பீட்ஸ் வச்சு தான் அட்டாச் பண்ணுறேன். இப்போ இந்த நூலில் 3 பீட்ஸையும் ஒன்றாவே சேர்த்து இப்போ நான் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறேனோ அதே போல் ஸ்டிச் பண்ணுங்கள். இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருந்தது. போட்டதுக்கப்புறம் ஆரி ப்ளவுஸ் மாதிரியே தான் இருந்துச்சு. நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேணாம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம். இந்த அளவுக்கு அழகாக நம்ம ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 டைமண்ட் ஷேப்லேயுமே 3 பீட்ஸ் வச்சேன். சென்டரில் இருக்க ஃப்ளவர் இருக்குது இல்லையா, அதில் வந்து 6 பீட்ஸ், அந்த சென்டரில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வர்ற மாதிரி அந்த 6 பீட்ஸை கோத்து அதில் வச்சு ஸ்டிச் பண்ணினேன். இதில் நீங்கள் ஸ்டோன் பீடு இருந்தாலும் ஸ்டோன் வச்சு அந்த சென்டரில் வச்சுட்டு சுற்றிலும் நீங்கள் 6 பீட்ஸ் வச்சு கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்டோனும் வச்சு அதில் அட்டாச் பண்ணாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாரியோட கலரில். இதில் சாரியும் க்ரீன் தான். இந்த பார்டில் வச்சா ஸ்டோன் எடுக்காது அப்படிங்கிறதுக்காக தான் நான் எடுக்கலை. சப்போஸ் ஒரு வேளை கான்ட்ராஸ்ட்டாக உங்கள்கிட்ட ஸ்டோன் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டோனை வச்சு கூட நீங்கள் சுற்றிலும் ரவுண்ட் ஷேப்பில் இந்த பீட்ஸ் அட்டாச் பண்ணலாம். நான் வெறும் பீட்ஸ் மட்டும் தான் ரவுண்ட் ஷேப்பில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்கள் கஸ்டமர் வந்து ரொம்ப கிராண்டாகவும் வேணாம், ரொம்ப சிம்பிளாகவும் வேணாம், நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் ஆரி ஒர்க் இல்லாமல் இந்த அளவுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்களும் நார்மலான டிசைனாக இருந்தால் போதும், ஆரி ஒர்க் அளவுக்கு வேண்டாம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி நீங்களும் டிசைன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக இருந்தது. போட்டதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்லீவ் ஃபுல்லாமே இதே போல் தான் நான் அட்டாச் பண்ணி முடித்தேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இந்த ப்ளவுஸுக்கு நெக்லைன் எப்படி வந்து நான் ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஸ்லீவுக்கு ஒரு சைடு பார்டும் இன்னொரு சைடு பார்டு வந்து இடுப்பு சைடு பேக்கில் இருக்கும் இல்லையா, அந்த பார்டை வந்து நான் பேக்கில் வைக்காமல் கட் பண்ணி எடுத்துட்டு அதில் 1.5 இன்ச் நீளம் 1.5 இன்ச் அகலத்தில் கோல்டு கலர் அந்த காப்பர் கலர் பார்டையே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் ஸ்லீவுக்கு எப்படி வச்சு நான் ஜாயின் பண்ணினோ அதே போல் கட் பண்ண அந்த பார்டு பீஸை வந்து டைமண்ட் ஷேப்பில் மடித்து அட்டாச் பண்ணிட்டேன். அதில் அட்டாச் பண்ண பீஸ் வெளியில் தெரியாத அளவுக்கு கழுத்தோட எட்ஜில் ஒரு லேஸு பக்கத்துலேயே ஒரு லேஸ் வச்சு அட்டாச் பண்ணேன். அந்த டைமண்ட் ஷேப்பில் வர
வராத அளவுக்கு கொஞ்சம் தள்ளியே அட்டாச் பண்ணுங்கள். பார்த்தா 2 டைமண்ட் ஷேப் தெரிகிற மாதிரி இருக்கும். ஒரு கோல்டு டைமண்ட், ஒரு க்ரீன் டைமண்ட் ஷேப் தெரிகிற மாதிரி இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் அந்த டைமண்டோட கார்னரில் ஒரு பீட்ஸு, 2 டைமண்டுக்கு நடுப்பற 3 பீட்ஸ் வச்சு நான் அட்டாச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணேன். ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. கஸ்டமருக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.